ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஆடியோ. நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5.2 ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா அவன் 5.2 ரெடி பண்ணிவிட்டு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி நான் பிரம்மாண்டமான மெட்டீரியல்லாம் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்ல ஹை குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5.2 HDMI ARC டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபியூடெக்கில் FT008 HDMI மாடல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சரி, அதே மாதிரி லைஃபும் சரி உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி, ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய பண்ணலாம் கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல் பார்க்கறதுனால எனக்கு இந்த மாதிரி வேணும், அப்படி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். நம்ம செல்ஃபி ஐடியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ரெடி பண்ணி தெரியும். அதே மாதிரி சர்வீஸும் சரி, அதே மாதிரி கஸ்டமருக்கோட நம்ம சப்போர்ட் பண்ணுறதும் சரி கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா குவாலிட்டி வைஸில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். 5.2 எடுத்துகிட்டு அப்படின்னா நம்ம 2 சப்வூஃபர் ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சப்வூஃபர் என்ன நம்ம யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சில் சோனி சப்வூஃபர் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதாவது JBL, சோனி, பைனியர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் ஐட்டம். அதுக்கு கீழே போனோம் அப்படின்னா நிறைய இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு சப்வூஃபர்னு கேட்டிங்க அப்படின்னா சோனி மட்டும்தான் நான் பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் சோனி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவர் ஆம்பு, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு பக்காவாக எடுக்கும். சோனியை பொறுத்தவரையும் பீக் பவர் எடுத்துட்டிங்கன்னா 1800 வாட்ஸ் வரும். RMS பார்த்திங்க அப்படின்னா 425 பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோனிக்கு பொறுத்தவரையும் ஒரு ஹை குவாலிட்டியான நீங்கள் பவர் ஆம்பு, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது அதோட பஞ்ச் ரிசல்ட்டே வேறையாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதோட வாட்டேஜ் அதிகமாக இருக்க டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி டிரான்சிஸ்டர் அதிகமாக உள்ள மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதாவது ஒரு 50% நீங்கள் வால்யூம் வைக்கிறதுல ஒரு 20% இல்லை 10%லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ் டெப்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுது. அதாவது சப்வூஃபருக்கு பொறுத்தவரையும் 8, 10 அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். வாட்டேஜும் பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வாட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நார்மலாக நீங்கள் JBLலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பீக் பவர் பார்த்திங்கன்னா 1500, 1300 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். நம்மளுக்கு 1400லாம் கிடைக்குது. RMS பார்த்திங்க அப்படின்னா 325. அதுக்கு நீங்கள் நார்மலாகவே ஒரு 4 டிரான்சிஸ்டர் போட்டாவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேஸ் ரிசல்ட் எடுத்துலாம். அதை மீறி நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதனோட பேஸ் ரிசல்ட்டு கண்டிப்பாக வேறையே கிடைக்கும். பைனியர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சாம்பியன் சீரீஸில் டுவெல் வாய்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஆடியோ ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அது 2 ohms லோவில் இருக்கும். எப்பயுமே சப்வூஃபரில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிராண்டலில் பொறுத்தவரையும் 4 ohms மட்டும்தான் வரும், 8 ohms வராது. இப்போ டுவெல் வாய்ஸ் ஸ்கேல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 4 ohmஸாக தான் வரும். அந்த இடத்துல நீங்கள் ஒன்று 8 ohmஸாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 2 ohmஸால் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 2 ohmஸாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேஸ் பஞ்ச் பார்த்திங்கன்னா தெளிவாக கிடைக்கும். ஆடியோ பொறுத்தவரையும் நிறையா பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம். கஸ்டமரோட ப்ரைஸ் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 4th ஆர்டர் பாக்ஸில் MDFில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மைக்கா ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இருக்கும். குவாலிட்டி வைஸில் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ரேட்டு கம்மியாக கோட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது 5 ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டப் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம 8 இன்ச்சு கிராஸ் டைப் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு டைன்டியோட ஊஃபரை யூஸ் பண்ணிக்கிறோம். இது மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 வாட்ஸ் வரையும் எடுக்கும். சரௌண்டுக்கும் சென்டருக்குலாம் எடுத்திங்கன்னா கேபிட்டலில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் நான் பயன்படுத்திக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் வரையும் எடுக்கும். எப்பயுமே நம்ம ஒரு பவரான ஆம்ப் ரெடி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் செட்டப் போடும்போது பார்த்திங்கன்னா அதனோட ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் லோ காஸ்ட்லேயே நம்ம ஸ்பீக்கர்லாம் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பவர் ஆம்ப் எல்லாமே ஹெவியாக போட்டதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் செட்டப்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் டைப்பில் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள்.
சரௌண்டுக்கு சென்டருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் தான் பயன்படுத்திருக்கோம். ஏன்னா ஃபுல் ரேஞ்சு போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ ரிசல்ட்டும் உங்களுக்கு வேலையாக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ரைட்டு 2 ஊஃபர், சரௌண்டுக்கு 2 ஃபுல் ரேஞ்சு, சென்டருக்கும் ஃபுல் ரேஞ்சு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ ஆம்பிள்ஃபேர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆம்பிள்ஃபேர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து அக்ரிலிக் பேனல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 இன்ச் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்கோடர் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது கஸ்டமர் எதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது எந்த ஒரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி சரி, படத்துக்கு தகுந்த மாதிரி சரி, நம்ம வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஎஸ்பி கிட்டு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ. நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிரும். ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து யூஎஸ்பியை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொலாஜிக் 2ல் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். சாங்ஸ் மெயினாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான சாங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணி பற்றி அதையும் நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்பி கிட்டு. இந்த டிஎஸ்பி கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா HDMI ஏர்ஸோடு நம்மளுக்கு வந்துடும். ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபருங்கிறதுனா 8 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 8 டிரான்சிஸ்டர் அப்படின்னா ஒரு சேனலுக்கு 8 டிரான்சிஸ்டர் வரும். அதே மாதிரி 2 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 8 + 8 வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 டிரான்சிஸ்டர். அதே மாதிரி 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா மகாராஜோட STK மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு சேனலுக்கு 2 டிரான்சிஸ்ட், இதில் மொத்தம் 10 டிரான்சிஸ்ட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 டிரான்சிஸ்டர், மொத்தம் 26 டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்த்தலாம். மெயினாக வந்து இந்த போர்டோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு கொடுக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு விட்றேன். அப்போ தான் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வச்சாலும் உதறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்வூஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைப் 16ல் 4 இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். 4 இன்ச்சு போடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 ஆம்பியர் வரையும் பார்த்திங்கன்னா லோடு இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கோர் போட்டு 2.5 இன்ச்சு கோர் போட்டு 15 ஆம்பியர் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ப்ராப்பரான நீங்கள் 15 ஆம்பியர் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 15 ஆம்பியர் லோடு எடுக்கும். 5 சேனலுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 26 வோல்ட்டில் ஒரு 12 ஆம்பியர் வர மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு கோரு. ஒரு 12 ஆம்பியர்னால் கண்டிப்பாக 2.5 இன்ச்சு தான் வரும். ஏன்னா 2.5 இன்ச்சு போட்டு 15 ஆம்பியர்லாம் சான்ஸே கிடையாது, வரவே வராது. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதோட ஸ்பெஷலாக நீங்கள் எந்த ஒரு பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஸ்பெஷலாக வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டம் தான் பண்ணி கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் விற்கிறது வேறு. அது வந்து ரேட்டை வந்து நீங்கள் கம்மியாக கிடைக்கிறதுனால, அதாவது கம்மியாக வாங்கிறதுனால அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா நம்ம வந்து CRGO கோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது CRGO கோர்னால் நம்மளுக்கு வந்து இந்த கோரோட சைஸே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 0.25 திக்னஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோரோட சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம CRGO கோரில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டொராய்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கூலிங் பர்பஸுக்காக பார்த்திங்க அப்படின்னா 8 டிரான்சிஸ்டர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். நார்மலாக தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட் இருக்காது, நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கிறதுனால நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கு நான் ஃபேன் வைக்கல. நம்ம நிறைய கான்செப்டெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட நீடு என்னவோ அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ரேஞ்சில் நம்ம பண்ணலாம். இப்போ ஆம்பிளிஃபையரில் பேக் சைடு நம்ம பார்க்குறோம்.
கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்ஸ் ஃபியூஸ் தான் நான் போட்டிருப்பேன். அதாவது நம்ம லோடு அதிகமாக கொடுக்கும்போது ஃபியூஸ் போனால் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அதிகமான நம்ம வந்து ஆம்பியர் உள்ள ஃபியூஸ் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு டிவைஸ் இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு கம்மியான வாட்ஸ், அதாவது கம்மியான ஆம்ஸ் உள்ள ஃபியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் டக்குன்னு ஃபியூஸ் போகும். நம்மளுக்கு என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். நம்ம அதிகமாக போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயரிங்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிரும், எரிஞ்சிரும். கம்மியாக நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அது என்ன ஒரு பிரச்சனை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எல்லா சேனலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பனானா சாக்கெட் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா FT008ஓட DSP கிட்டோட பேக் பேனலு. இதில் வந்து ஒரு HDMI 3 HDMI இன்புட் இருக்கும், ஒரு ARC அவுட்புட் இருக்கும், ஆப்டிக்கல் 1 2 கோஆக்சியல் 1 2 ஆக்சில் நம்ம கொடுத்துற மாதிரி வரும். இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். நிறைய கான்செப்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலை செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ரேட்டு நம்மளுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நிறைய ரேஞ்சில் நம்ம பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நான் ஒரே ஆள் தான், அதே மாதிரி டைமிங் எனக்கு கொடுத்தா மட்டும் தான் செய்ய முடியும். ஆக்சுவலாக இந்த ஆம்பே பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு திங்ஸும் நான் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுக்காட்டியும் எனக்கு டைம் ஆயிடுது. இதில் ரெடிமேடாக கிடைக்கிற மெட்டீரியல் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் பேஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லி ரெடி பண்ணுறேன். நான் ஒரே ஆளாக ஒர்க் பண்ணால சுத்தமாக என்னால் செய்யவும் முடியல, பேக் பெயின்லாம் செய்ய முடியல. இந்த ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் நான் ஃபிட்டிங் போடல, ஒரு செட்டப் மட்டும் தான் ஃபிட்டிங் போட்டிருக்கேன், இன்னொன்று ஃபிட்டிங் பண்ணல. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது. இதுதான் நான் பயன்படுத்துகிற சப்வூஃபர். அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவிலும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சோனி சப்வூஃபர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7-8 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோவில் போய் பார்த்தா தெரியும். அப்பயும் பார்த்திங்கன்னா நான் சோனி சப்வூஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா சோனி சப்வூஃபர் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இதனோட ஆடியோ பேஸ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள், டிவின்னு எடுத்துட்டிங்கன்னா கூட பார்த்திங்க அப்படின்னா சோனி பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேமரான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சோனியோட கேமரா சூப்பராக இருக்கும். ஆடியோ சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சோனி இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா சோனியோட ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தெரியும். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா சோனி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி சோனி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் டபுள் மேக்னெட் வரும். இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4 ohms தான் பார்த்திங்கன்னா இதனோட இது எல்லாமே நம்ம வந்து பிராண்டில் பற்றியும் நம்மளுக்கு வந்து 4 ohms தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கிடைக்கும். ஸ்பீக்கரோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது ஏன் வந்து சோனி சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8 டிரான்சிஸ்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேப்பரோட குவாலிட்டி தான் மெயின். இந்த பேப்பர் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம லோடு நம்ம ஜாஸ்தியாக கொடுக்கும். நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வெளியில் தள்ளாது. அதுக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே தள்ளும். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி லோடு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம 4th ஆர்டரில் போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கழட்டுறதுலாம் ரொம்ப சிரமம். ஏன்னா டபுள் சைட் டேப்லாம் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஏர் எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். காஸ்ட் வைஸில் நம்ம நிறைய பண்ணலாங்க. கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து என்ன காஸ்ட் கொடுக்குறோமோ அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்ஸ் வாங்கி போட்டு பண்ணுற மாதிரி வரும். எல்லாருமே நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஹை காஸ்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி நான் எந்த ஒரு விதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நான் குவாலிட்டி வந்து நான் கம்மி பண்ணல. நீங்களே பாருங்கள் நான் எந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கிராஸ் டைப் பாக்ஸு. நீங்கள் வீட்டில் மாட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து கிளாம்பும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு கொடுத்துருவேன். இந்த அப்படியே நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பாக்ஸும் பார்த்திங்க பார்க்க லுக்காக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஆம்பிளிஃபையர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா
என்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் எங்கெங்கே கிடைக்குமோ அதை எல்லாமே நான் வாங்கி நான் பயன்படுத்தி தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி மேக்ஸினில் வேறு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் நான் சேஞ்சஸ் பண்ணி நான் நிறைய மாற்றிட்டுருக்கேன். என்னை பொறுத்தவரையும் நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான திங்ஸ் நம்ம போட்டு நான் பண்ணி தரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய எனக்கு வந்து சிக்கல்லாம் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸே நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா வெளியிலேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து வரணும், அங்கேருந்து நான் ஒரு ஆட்டோ வச்சு நான் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. இது வந்து சிம்பிள் வேலைலாம் கிடையாது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னோடய கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக விளக்கமாக நான் சொல்லிடுவேன். அதாவது ஒரு சிலருக்கு வந்து உண்மையை சொன்னால் சத்தியமாக புரியவே மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குது. பொய் சொன்னால் மட்டும்தான் எல்லோரும் நம்புகிறாங்க. இதில் நிறைய விஷயத்தில் நானும் பார்த்துட்டேன். நம்மகிட்ட ரேட்டு ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டு வெளியில் போய் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அங்கே பண்ணங்க எனக்கு செட் ஆகலைங்க, அது மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் 2 செலவு, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. செலவு பண்ணுறது ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. எல்லாருமே அதுதான், நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.